கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உலக காரியங்களின் நிமித்தம் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து, கடன் பிரச்சனையை பார்த்து, அல்லது வியாதி என்கிற உபத்திரவத்தை பார்த்து நாம் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் என்ன செய்வது என்று கண்ணீரோடு வாழலாம். நாம் சோர்ந்து போய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பலத்தினாலே நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். அவருடைய உன்னத பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்பொழுது தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது புது பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப முடியும். நாம் ஓடினாலும் நமக்கு இளைப்பில்லை, நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் பலத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய சத்துவத்தை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல் ஓட முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக சோர்ந்து போய் மனவேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிறீர்களா? தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். நம்முடைய சோர்வுகளை நீக்கி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். மனிதர்கள் நம்முடைய சோர்வை நீக்க முடியாது, கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களே மற்ற மனிதர்களிடம் போய் சொல்லலாம், ஆனாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சோர்வுகளை நீக்குகிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காத்திருந்து தேவனுடைய உன்னத பலத்தை, கர்த்தருடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய பலத்திலே ஓடுவோம். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போதும் என் தேவன் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திர நிலைமையோடு, வறுமையோடு, கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. வறுமை என்ற பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலை நிமிர செய்யுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, இந்த வியாதி எப்படி சரியாகும் என்று கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில இருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை தொடுங்கப்பா. பரிபூரண விசுவாசத்தை கொடுங்க. விசுவாசத்திலே உறுதியா இருந்து சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க கிருபையில கொடுங்க. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி சுகப்படுத்துங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உதவிக்கு யாருமே இல்லாமல் ஒரு அனாதையை போல கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நீர் மாத்திரமே சகாயார். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம்.
ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போயிருப்போம் என்றால் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய புது பலனை கொடுங்க, உம்முடைய சத்துவத்தை கொடுங்க. நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், உம்முடைய உன்னத பலத்தை கொடுங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. காத்திருந்து புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப கிருபைகளை கொடுங்க. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்து எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.